ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இனி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதிலிருந்து தான் இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மூவிஸ்லாம் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னா 2024 ரிலீஸ் ஆன சர்வியன்ஸ் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbலையும் 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம பிரைம் வீடியோலையும் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சொல்லலாம், ரோபோட்டை வீட்டு வேலைக்கு மெய்டாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு ஃபீமேல் ரோபோட்டை வாங்கி வேலைக்கு வச்சுக்கிறாரு. பட் ஆனால் அந்த ரோபோட்டுக்கு நம்ம ஹீரோ மேலே சில லவ் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலி இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போயிடும். அப்புறம் அந்த ரோபோட் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அப்புறம் அவங்க பசங்களையும் கொல்ல ட்ரை பண்ணும். ஸோ இதில் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எப்படி அந்த ரோபோட் தப்பிக்கிறாங்கன்றதான் கான்செப்ட். பட் படத்தை கொஞ்சம் த்ரில்லியும் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் அக்யூஸ்டு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன மூவி கொஞ்சம் ரீசெண்டாக தான் தமிழ் டப்ளோட நம்ம பிரைம் வீடியோ சைடில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதில் சில பேர் இறந்துருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் நம்ம ஹீரோவை தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. அதாவது இவர் தான் அந்த பாம்பு வச்சிருப்பாரு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வேற வீட்டில் தனியாக இருப்பாரா, சில பேர்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க. இதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, கடைசியில் அவர் தான் அந்த பாம்பு வைக்கல சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாரா இல்லையான்றதான் கான்செப்ட். எனக்கு பர்சனலாக இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண கைண்ட் ஆஃப் தான். IMDbல 4.9 தந்திருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஒரு உமனோட மென்டாலிட்டி பற்றி தான் இருக்கும். ஓகே, படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேனின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வர லைட்டாக ஃபேட்டாக இருப்பாங்களா. ஸோ இதனால நிறைய பேர் அவங்கள பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேறு வயசாகி கல்யாணம் ஆகலையா. ஸோ இதனால அவங்க ஃபேக்காக ப்ரெக்னெண்ட்டாக மாரி நடிக்கிறாங்க. இதனால அவங்க லைஃப் ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதாவது நிறைய பேர் அப்ரிஷியேட் தராங்க. இப்படியே ப்ரெக்னெண்ட் ஆன மாரி நடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிய வருது. அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு. கடைசியில் என்னதான் நடக்குது அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படம் உண்மையுமே ஃபன் அண்ட் காமெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மூவி டிடின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவியை இப்போதான் தமிழ் டோட டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஓகே, இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனோட ஸ்டோரி. அவன் வேற டீனேஜராக இருக்கானா. ஒரு டீனேஜராக அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதை எப்படி அவன் சால்வ் பண்ணுறான். இந்த ஏஜில் அவனுக்கு சில லவ் ஃபீலிங்ஸ்லாம் வருது. ஸோ இது எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான். அப்புறம் இதில் எப்படி அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக தாய்வானில் இருந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிருப்பாங்க. இந்த அமெரிக்கன் கல்ச்சரோட அவன் எப்படி ஒத்து போகிறான், அதான் ஸ்டோரி. ஒரு டீனேஜ் லைஃப் ஸ்டோரியாக இருக்கும். நம்ம டீனேஜராக இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போமோ அதை இந்த படத்தில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவி 2022 ரிலீஸ் ஆன த கோல்ட் ஸ்மித். ஆக்சுவலாக இது ஒரு இட்டாலியன் மூவி. VROD டேப்பில் இந்த படத்தை தமிழ் டப்ளோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான கப்புள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் வந்து ஒரு 3 திருடங்க வந்து உள்ளே புந்துடுறாங்க திருடலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த திருடங்க தான் உள்ளே போய் மாட்டேறாங்க. ஏன்னா அந்த வயசான கப்பல் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வந்து ஒரு சீரியல் கில்லர் மாதிரியே சொல்லலாம். அவங்க வந்து அந்த 3 பேரையும் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் அந்த 3 பேர் சாவமாக தப்பிச்சாங்க இல்லையா இல்லையான்றத கான்செப்ட். உங்களுக்கு ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2016 ரிலீஸ் ஆன த ஃபிஃப்த் வேவ் IMDbல 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. MX பிளேயரில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. படத்தோட பிளாட் என்னன்னா, நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஷிப் மாதிரி ஒன்று வானத்தில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வருது. இதை வந்து ஒரு 5 வேவாக காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட்ஸ் ஆஃப் ஆகிடும். செகண்ட் வேவில் நேச்சுரல் டிசாஸ்டர் வரும். தேர்ட் வேவில் ஒரு வைரஸ் மாதிரி பரவ ஆரம்பிக்கும், லைக் கொரோனா மாதிரி. ஃபோர்த் வேவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ்குள்ளேயே அந்த ஏலியன் வந்துடுவாங்க. அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் வேவில் என்னதான் நடக்குது அதை படத்தை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஏலியன் என்னதான் அப்படின்றத சஸ்பென்ஸோட கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவி கேஷ் அவுட் 2024 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் IMDbலையும் 4.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. பிரைம் வீடியோவில் இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு எய்ஸ் த்ரில்லர் கேட்டரியான மூவி. படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட டீம் சேர்ந்து லக்ஸுரியஸான கார்ஸ்லாம் திருடுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க திருடுனது வந்து FBIக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃபே ஒரு FBI ஏஜென்ட் தான். அவங்க தான் காட்டி விட்டுருப்பாங்க. கடைசியில் எப்படியோ அந்த ஹீரோவோட டீம் வந்து FBI கிட்டேருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கவலையாக இருப்பார். ஏன்னா நம்ம ஒய்ஃப் மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அவரோட பிரதரும் சேர்ந்து பேங்கை கொள்ளையடிப்பாங்க. ஸோ கடைசியில் 2 பேரும் சேர்ந்து போலீஸ்கிட்ட மாட்டாமல் கொள்ளை அடித்தாங்களா இல்லையான்றதான் கான்செப்ட். படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ராபரி மூவிஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் த ஈக்குவலைசர் பார்ட் 1 இப்போ MX பிளேயரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் வந்து ஏற்கனவே தமிழ் டப்ளோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் தமிழில் வராமல் இருந்தது, அதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தில் மெயினாக டென்சல் வாஷிங்டன் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு சாதாரண மனுஷனா தனியாக அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. பட் ஆனால் படத்தில் நிறைய வில்லன்ஸ்லாம் வருவாங்க. எப்படிப்பட்ட வில்லன்ஸ்னா கிரிமினல்ஸ் அண்டு லஞ்சம் வாங்குற போலீஸ்.
இவங்கலாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. அண்ட் அந்த பிரச்சனை எப்படி வருது, அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அதை சால்வ் பண்ணுறாருன்றதா கான்செப்ட். பட் நிறைய ஆக்ஷன் சீன்ஸோட படம் தரமாக இருக்கும். ஆக்ஷன் அண்ட் ஃபைட் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். இப்போதைக்கு தான் பெஸ்ட்டான மூவிஸ். அடுத்து என்ன மாதிரி மூவிஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.